ஸ்மாக்டவுனில் உண்மையிலுமே தரமான சம்பவம் தான். அதுவும் சோலோ சிக்காவோட அந்த இக்னாலஜ்மெண்ட் செக்மெண்ட்டுங்கிறது வெறித்தனம் வெறித்தனம். ஆனால் உண்மையிலுமே வேறு லெவலாக இருக்கு. ஆனால் நம்மளுடைய சோலோ வந்து இந்த லெவலுக்கெல்லாம் போவார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நம்மளுடைய ரோமன் டைன்ஸே நம்மளுடைய சோலோ வந்து தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய சோலோ வந்து இப்போ முழுக்க முழுக்க ரோமன் டைன்ஸாகவே மாறிட்டார். ஏன்னா காப்பி டு காப்பி அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் பண்ணதை அப்படியே ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய சோலோ வந்து காப்பி அடிக்கிறாரு. அதாவது நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் எப்படி பண்ணுறாரோ அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய சோலோ பண்ணுறாரு. அது இல்லாமல் நம்மளோட இன்னைக்கு நடந்த மெயின் ஈவெண்ட்டில் அதாவது இக்னாலஜ்மெண்ட் செக்மெண்ட் அப்படின்னு நடந்துச்சு. அதாவது இவங்கக்குள்ளேயே நடந்துச்சு. அந்த செக்மெண்ட் உண்மையிலுமே ஒரு தரமான செக்மெண்ட்னு கேட்டால் உண்மையிலுமே தரமான ஒரு செக்மெண்ட் தான் சொல்கிறாரு. உடனே எல்லாருமே என்ன இக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய டாமாட்டோங்க சொல்கிறார், இக்னாலஜ் மை ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம டாமாட்டாங்க தம்பியாக இருக்கட்டும், அதே ஜாக்கோபாட்டுவாக இருக்கட்டும். ஆனால் ஜாக்கோபாட்டோட அதாவது அந்த என்ட்ரன்ஸுங்கிறது புது தீம் மியூசிக்கில் வந்தார். உண்மையிலுமே அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய டாமாட்டாங்கவும் சொல்லிட்டாரு, ஐ லவ் யூ மை ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் நம்மளுடைய சோலோ வந்து சொல்கிறார், நம்மளுடைய பாலிகேமனை சொல்கிறாரு. நம்மளுடைய பாலிகேமன் சொல்லவே இல்லை. அதாவது நம்மளுடைய சோலோ வந்து இக்னாலஜ் பண்ணவே இல்லை. அதாவது நாட் சோலோ அப்படின்னு நம்மளுடைய பாலிகேமன் சொல்லிட்டார். அது இன்னமும் நம்மளுடைய சோலோவை வந்து நம்மளுடைய பாலிகேமன் வந்து ட்ரைபல் சீஃபாகவே ஏற்றுக்கல. ஏன்னா ட்ரைபல் சீஃப் அப்படின்னா நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் மட்டும்தான். அதாவது ஒரே சூரியன் ஒரே சந்திரன்னா அது நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் மட்டும்தான். அதாவது நம்மளுடைய பாலிகேமனுக்கு நம்மளுடைய சோலோ கூட இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அது இல்லாமல் நம்மளுடைய சோலோ பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்மளுடைய பாலிகேமனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்மளுடைய பாலிகேமனோட மனசை ரொம்பவும் புண்படுத்துது. அது இல்லாமல் இப்போவும் நம்மளுடைய பாலிகேமன் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் பக்கம் தான் இருக்கார். ஏன்னா உண்மையான விசுவாசினா அது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பாலிகேமனை கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் ரோமன் டைன்ஸுக்கு நம்மளுடைய பாலிகேமன் இவ்வளோ ஒரு விசுவாசமாக இருப்பாரா அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எதிர்பார்த்ததோடு நம்மளுடைய பாலிகேமன் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கு ரொம்பவும் விசுவாசமாக தான் இருக்கார். நம்மளுடைய சோலோ வந்து நம்மளுடைய பாலிகேமன் இக்னாலஜ் பண்ணல அப்படிங்கிறதும், நம்மளுடைய சோலோவாக இருக்கட்டும், ஜாக்கோபாட்டுவாக இருக்கட்டும், டாமாட்டாங்காவாக இருக்கட்டும், டாமாட்டாங்கா அவர் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்மளுடைய பாலிகேமனை போட்டு பெரட்டி எடுத்துன்னு, அதுவும் வயசானவர்னு கூட பார்க்கல. அந்த அடி அடித்து நம்மளுடைய ஜாக்கோபாட்டும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேபிளில் போட்டு உடச்சி நம்மளுடைய எப்படி சொல்கிறேன், நம்மளுடைய பாலிகேமன்லாம் அந்த அளவுக்கு ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அது வெறித்தனமாக இருந்துச்சு. ஆனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட்லாம் நம்மளுடைய பாலிகேமன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போர்டேஷன் வந்திருக்கும் அப்படின்னு தெரில. ஆனால் இதில் இன்னமும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஆனால் நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கு இன்னமும் நம்மளுடைய பாலிகேமன் விசுவாசமாக தான் இருக்கிறாரு. ஏன்னா ரோமன் டைன்ஸோட அந்த ரிட்டர்னுங்கிறது இன்னமும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட் அதாவது நம்ம பிளட் லைன் 2.0 எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய பாலிகேமனை அட்டாக் பண்ணுறப்ப அந்த இடத்துக்கு யாராச்சும் ரிட்டர்ன் வந்துருவாங்களோ, அதாவது பாலிகேமனை வந்து காப்பாற்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ ஒரு ஹைப்னஸ் இருந்துச்சு. அதாவது ரோமன் டைன்ஸ் சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் வந்துருவாரோ அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறதுல ரொம்பவும் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஏன்னா டக்குன்னு சஸ்பென்ஸ்லாம் வச்சிருப்பாரு. அதனால் டக்குன்னு ரோமன் டைன்ஸ் சேர்த்து ரிட்டர்ன் வந்துருவாரோ, இது இல்லாமல் ஜில்லா ஃபோர்ட்லாம் வேற வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ ரூமராக போயிட்டு இருந்துச்சு. அதாவது அவர் வருவாரா, இல்லை ஜிம்மி யூசோவே டக்குன்னு ரிட்டர்ன் வருவாரா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் யாராச்சும் ரிட்டர்ன் வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக கிரியேட் பண்ணாங்க. அதாவது அந்த இடத்துல எதிர்பார்த்தாங்க ஆனால் ஃபேன்ஸ்லாம். ஆனால் ஒருத்தர் கூட ரிட்டர்ன் வரவே இல்லை. நம்மளுடைய பிளட் லைன் 2.0 மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய பாலிகேமனை போட்டு போலான்னு பொளந்து எடுத்துட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட் லைன் 2.0க்கும் நம்மளுடைய பாலிகேமனுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் சம்மந்தம் இல்லை. ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இனிமேல் நம்மளுடைய பிளட் லைன் 2.0 அப்படிங்கிறது தனியாக தான் செயல்பட போகுது. ஏன்னா இதுக்கு நம்மளுடைய பாலிகேமன் வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டார். ஆனால் இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறோமா கண்டிப்பாக நம்மளுடைய பாலிகேமன் வருவார். அப்படி வராரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் கூட சேர்ந்து தான் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னோட கருத்து. ஏன்னா இப்போ திரும்பி இவ்வளவு கஷ்டத்துக்கு மூல காரணம் யாருன்னா நம்மளுடைய ரோமன் டைன்ஸ். ஏன்னா ரோமன் டைன்ஸுக்கு விசுவாசமாக இருக்கனால தான் இப்போ இவ்வளோ தூரம் அடி வாங்கினாரு. இதே ரோமன் டைன்ஸ் ரிட்டர்ன் வரப்போ நம்மளுடைய ரோமன் டைன்ஸும் நம்மளுடைய பாலிகேமனும் ஒன்றா தான் சேர்ந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. அதாவது சேர்ந்து தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன், திரும்பி வரலையாடா அப்படின்னு கேட்காதீங்க. இது முழுக்க இது என்னோட கருத்து தான். அப்படி இருந்தாலும் ரோமன் டைன்ஸோட ரிட்டர்னுங்கிறது இன்னமும் கூடிய சீக்கிரத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் இன்னமும் ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்குதானா கண்டிப்பாக அப்படி ரோமன் டைன்ஸ் ரிட்டர்ன் வராரு அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் இன்னமும் ரிட்டர்ன், அதாவது மணி இன் த பேங்க் அப்படி இல்லாட்டியும் அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் இல்லாட்டி சம்மர் ஸ்லாம் இதுக்குள்ளே கண்டிப்பாக ரோமன் டைன்ஸோட ரிட்டர்ன் இருக்கும். அப்படி நம்மளுடைய ரோமன் டைன்ஸோட ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் டைன்ஸோட ரிட்டனை நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இன்னமும் பெருசாக பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் ரிட்டர்ன் வர்றாரு அப்படின்னா நம்மளுடைய
பிளட் லைன் 2.0க்கு எல்லாத்துக்குமே சங்கு தான், அப்பு தான் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து இப்ப திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப, எந்த மாரி கேரக்டர்ல வராரு அப்படின்னு தெரியல. அதாவது ஃபேஸா வராரா? இல்ல ஹீலா வராரான்னு தெரியல. அது இல்லாம இல்ல 2ம் கலந்து வராரா? அப்படிங்கிற மாரி தெரியல. சரி என்னடா இது 2ம் கலந்து அப்படின்னு கேட்டா, அதாவது ஃபேஸாவும், ஹீலாவும் வராரு அப்படின்னா, ஏன்னா நம்முடைய ரோமன் டைன்ஸுக்காக நம்முடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடமா குடுத்துருக்காங்க. அதாவது ரோமன் டைன்ஸ் நெனச்சா, அவரு எப்படி வேணுமானாலும் அவர் கேரக்டர சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேன். ரோமன் டென்ஸோட ரிட்டர்ன்ங்கிறது எப்படி வேணுமாலும் இருக்கலாம். அப்படி ரிட்டர்ன் இருந்துச்சு அப்புட்னா, எல்லாத்துக்கும் அப்பு தான். அது கண்டிப்பா உண்ம தான். அப்படி வர்றாரு நம்முடைய ரோமன் டென்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்புட்னா, நம்முடைய ரோமன் டென்ஸ் கூட நம்முடைய ஜே கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாரு. நம்முடைய ஜிம்மி, அதுக்கப்புறம் ஜில்லா ஃபோர்டு, நம்முடைய பால் ஹேமன் ஜாயின் பண்ணுவாரு. ஏன்னா, இதுக்கப்புறம் பிளட் லைன் 2.0ல நம்முடைய பால் ஹேமன் போமாட்டாரு. ரோமன் டென்ஸ் கூட தான் இருப்பாரு. ஏன்னா, ரோமன் டென்ஸோட உண்மையான விசுவாசி யாருன்னா நம்முடைய பால் ஹேமன் தான். நம்மளுடைய பால் ஹேமன் இனிமே ரோமன் டைன்ஸ் கூட தான் இருப்பாரு. ஏன்னா கண்டிப்பா அ பிளட் லைன் ஓல்டு பிளட் லைன் ரியூனியன் ஆக போறதுங்கிறது உண்மையிலுமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இது இல்லாம பிளட் லைன் 2.0 விசேஷ ஓல்டு பிளட் லைனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வார் வந்து கண்டிப்பா சர்வை சீரிஸ்ல நடக்கும். அப்படி நடக்குது அப்புட்னா, இது உண்மையிலுமே ஒரு தரமானதா இருக்கும். அந்த மேட்ச் அதாவது இந்த மேட்ச பார்க்கறதுக்கு எத்தன பேர் ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்த சொல்லுங்க. ஏன்னா, இப்ப நடந்த செக்மெண்ட் உண்மையிலுமே ஒரு தரமான செக்மெண்ட் தான். ஏன்னா, உண்மையான விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பால் ஹேமன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஏன்னா, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில இருக்க போகுது. ஏன்னா, இப்ப பால் ஹேமன் அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணதால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ரிட்டர்ன் அங்க வந்துருப்பாரோ அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க. இதனால இன்னமும் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? அப்படிங்கிற மாரி சஸ்பென்ஸா நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து கொண்டு வந்துருவாரா? அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் மத்தியில இன்னமும் ஒரு ரோமன் ரெயின்ஸ் மேல இன்னமும் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாவே போய்க்கிட்டு இருக்கு. அதாவது கண்டிப்பா எப்போ வராரு அப்படிங்கிறது சத்தியமா தெரியாது. ஆனா, அதாவது மனி இந்த பேங்க் அப்படி இல்லாட்டி ஸ்மாக் டவுனோ அது இல்லாம சம்மர் ஸ்லாம்க்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்முடைய ட்ரிபிள் ஹெச்ச நம்ப முடியாது. சஸ்பென்ஸா ரிட்டர்ன் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தது தான். அப்படி ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளேயே யாராவது பிளட் லைன்ல இருக்க யாராவது ஒருத்தங்க ரிட்டர்ன் வந்தா ஆனாலும் ஆயிரலாம். ஏன் இப்ப நம்முடைய ஜிம்மி யூசவே ரிட்டர்ன் வந்துருவான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்முடைய ஜிம்மி யூசோட ரிட்டர்ன் வருவாரு. அப்படி இல்லாட்டி நம்முடைய ஜேக்கப் பாட் அதாவது ஜில்லா பாட் கூட ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய ஒரு அப்டேட்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா, நம்முடைய ரோமன் டைன்ஸ் வரக்குள்ளேயே பிளட் லைன்ல இருக்க 2, 3 பேர் ரிட்டர்ன் வந்துருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி வந்தாலும் சரி, நம்முடைய ரோமன் டைன்ஸ கூடிய சீக்கிரத்தில எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இன் ரிங்கில நம்முடைய ரோமன் டைன்ஸ கண்டிப்பா பார்க்கலாம். ரோமன் டைன்ஸோட ரிட்டர்ன எத்தன பேர் ஆவலா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.